ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அனைவரையும் இந்த காலை வேளையிலே அன்புடன் அப்பா நிகழ்ச்சிக்கு ஆண்டவரை இயேசு நாமத்திலே வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த அன்புடன் அப்பா நிகழ்ச்சியில பாருங்க, வாரம் ஒரு தடவை நம்ம வெள்ளிக்கிழமை குறிப்பா ஸ்பெஷலா ப்ரேயர் பண்ணிட்டு இருக்கோம். சிறப்பு இந்த ஜெப நேரத்துக்கு தேவன் உங்களை ஆசீர்வதித்து வரவேற்கிறார். இன்றைக்கு குறிப்பா எதற்காக ஜெபிக்க போறோம் அப்படின்னா, காரியங்களை தேவன் வாய்க்க செய்ய அவர் உண்மையுள்ள தேவனா இருக்கிறார். காரியங்களை நம்ம வாய்க்கும்படி தேவனுடைய கரத்துல கொடுக்கும் பொழுது அது 100% வாய்க்கிறார். அப்போ அதுக்கு காரியங்கள் வாய்க்காமல் இருக்கிறதுக்கு ஒன்று நம்மளோட அவிசுவாசம் தடையா இருக்கு, இல்லை பிசாசினுடைய நிறைய விஷயங்கள் தடையா இருக்கு. ஆனால் விசுவாசம் நம்ம பிசாசுக்கு எதிர்த்து நின்றுட்டாலே போதும், எல்லாமே சரியாயிரும். இதற்கு எல்லாம் தேவனுடைய கிருபை நமக்கு போதுமானதா இருக்கு. இது எல்லாத்தையும் நம்ம எடுத்துக்கொண்டு செபித்து எல்லா தடைகளையும் நீக்கி தேவையில்லாத நடுவில் இருக்கிற பிரச்சனைகளை மாற்றி அந்த காரியம் அற்புதமாய் வாய்க்கும்படி செபிக்க போகிறோம். உங்க வாழ்வியில கூட துணையோ இடங்கள்ல இந்த காரியம் எனக்கு இன்னும் நடக்காம இருக்கே, ஆனால் எவ்வளவு முயற்சி பண்ணி வாய்க்காம இருக்கே, அது திருமணமா இருக்கலாம், நல்ல வேலை அது இருக்கலாம், இல்லை குழந்தை பாக்கியம் அது இருக்கலாம், ஒரு வீடு வாசல் கட்டணும் அந்த காரியங்கள் இருக்கலாம், நீ எத்தனையோ காரியங்கள் பிஸ்னஸ்ல இல்லை படிப்புல எந்த விஷயத்துலலாம் உங்களுக்கு இன்னும் காரியம் எனக்கு வாய்க்கலையேன்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களோ அந்த காரியத்தை வாய்க்க செய்ய இப்பொழுது தேவன் இந்த ஜெபத்தின் மூலம் உங்களுக்கு உதவி செய்ய போகிறார். உங்கள் விசுவாசத்தை தூண்ட போகிறார், தடைகளை தகர்த்தெறிய போகிறார். ஆவிக்குரிய மண்டலத்துல பாருங்க, எதிராக செயல்படுகிற எல்லா பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் தேவன் யுத்தம் பண்ணி உங்களுக்கு ஜெயத்தை தரப்போகிறார். செபிக்கலாமா? ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி தகப்பனே. அப்பா அந்த நேரத்திலும் காரியங்கள் எனக்கு வாய்க்கவில்லையே, ஓ காரியங்கள் கைகூடி வரவில்லையே என்று ஏங்கி கொண்டிருக்கிற ஒவ்வொருக்காவும் செபிக்கிறோம் தகப்பனே. இதோ கர்த்தரிடத்துல எல்லாத்தையும் நம்ம அர்ப்பணிக்கும் பொழுது கர்த்தர் தாமே காரியத்தை வாய்க்க பண்ணுகிற தேவனாய் இருக்கிறீரே. ஓ இதோ இரவும் பகலும் வேதத்தில் தியானமா இருக்கிற மனுஷனுக்கு எல்லாவற்றையும் எல்லாவற்றையும் வாய்க்க பண்ணுகிற தேவனாய் இருக்கிறீரே. இப்படியாக இவர்கள் மாறட்டும் தகப்பனே. எல்லா காரியத்திலும் உண்மை 100% சார்ந்து கொள்ளட்டும் தகப்பனே. உண்மை ஆண்டவரை அதிகமாக தேடக்கூடிய உங்களுடைய வார்த்தையில தியானிக்கக்கூடியவர்களாய் மாறட்டும். வெறும் மாம்சத்துல மாத்திரம் ஆண்டவரை முயற்சி பண்ணாமல் ஆவியோடு முயற்சி பண்ணி ஆவிக்குரிய இருக்கிற போராட்டங்களை எதிர்த்து வருகிற பிசாசுகளை ஜெயிப்பவர்களாக மாறட்டும். அவர்களுக்கு காரியத்தை அப்பா நீர் பிறப்பிக்க நீர் உண்மையுள்ளவராக இருக்கிறீர். ஆண்டவரே அதற்கு தடையா இருக்கிற எந்த விஷயமா இப்பொழுதே பட்டு போகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஓ ரெஷந்தெலி ஹாந்தரிந்தராபரா. இப்பொழுதே அவங்களுக்கு இருக்கிற தடைகள் எல்லாம் தவிடுபடி ஆகிறது. இதோ தடைகளை தகர்ப்பவர் முன்பாக செல்கிறீரே, செங்கடல்களை பிளக்க செய்து கானானுக்கு கொண்டு போகிறீரே, உமக்கு நன்றி தகப்பனே. இதோ தூதனை அனுப்புகிறீரே, நன்றி தகப்பனே. கோணலானவைகளை செவி ஆக்குகிறீரே, நன்றி தகப்பனே. இதோ இந்த காரியத்துல எந்தெந்த விஷயங்கள்லாம் நடத்துறதுக்கு தடையா இருக்கோ இப்பொழுது எல்லாம் தவிடுபடி ஆகிவிட்டது, அவங்களுக்கு எல்லாம் கைகூடி வந்தது என்று சாட்சி சொல்ல போறாங்க. நன்றி நன்றி நன்றி. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே உம்முடைய பிரியமா இருக்கிறது, இவர்களை ஆசீர்வதிப்பதே உம்முடைய பிரியமா இருக்கிறது, எங்களை ஆசீர்வதிப்பதே உம்முடைய சித்தமா இருக்கிறது, எங்கள் காரியங்களை வாய்க்க செய்வதே உம்முடைய சித்தமா இருக்கிறது. அதை ஆண்டவரே நீர் செய்யும்படி எங்களை அர்ப்பணிக்கிறோம். எல்லா காரியங்களையும் வாய்க்க செஞ்சுட்டீங்க. பெரிய பெரிய சாட்சிகளை கேட்கிறோம். அநேகருக்கு திருமண தடைகள் நீங்கி விட்டது, திருமணத்துக்கான காரியங்கள் வாய்க்க சேர்ந்துட்டீங்கன்னு சாட்சி சொல்ல போறாங்க. அதுக்கு ஒரு வேலை வாய்ப்பு, குழந்தை பாக்கியம், அதே போல தொழிலில் ஆண்டவரே பெருக்கம், ஓ கடன் பிரச்சனையில மாற்றம், ஓ எந்தெந்த விஷயத்துலலாம் ஆண்டவரே அந்த காரியங்கள் வாய்க்காமல் இருக்கோ எல்லாம் இப்பொழுதே ஆண்டவரே ஆமென் என்றும் வாய்க்க பண்ண கிருபைக்காக நன்றி. இந்த ஜெபத்திற்கு பின்பாக ஒரு பெரிய சாட்சியை கேட்க போகிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரே ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரே ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரியங்களை மறவாதே. ஆமென். ஹல்லேலூயா. பெரிய சாட்சிகளை நீங்க சொல்ல போறீங்க. God bless you. நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்.